இன்னைக்கு மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மார்கள் அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க வேண்டும், மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் லேப்டாப் கொடுத்தோம், மடிக்கணினி கொடுத்தோம். சுமார் 52,35,000 மாணவ மாணவிக்கு இன்றைக்கு மடிக்கணினி கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் தமிழ்நாடு அரசு, அம்மாவுடைய அரசாங்கம். 4 ஆண்டா நிறுத்திட்டீங்க. தொடர்ந்து நாங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தோம், பொதுக்கூட்டத்தில் பேசணும், ஊடகத்தின் வாயிலாக கருத்து தெரிவித்தோம். இந்த அரசு செவி சாய்க்கல. 4 ஆண்டு அந்த லேப்டாப் கொடுக்கின்ற திட்டத்தை நிறுத்திட்டாங்க. இப்பொழுது அவசரமா 10 லட்சம் பேருக்கு நாங்கள் கொடுப்பதாக அறிவிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன அவசியம்? நீ உண்மையிலேயே லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்று, மாணவர்கள் கொடுக்க வேண்டும் என்று விரும்பி இருந்தா அந்த கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு கொடுத்துருக்க வேணும். 25ஆம் ஆண்டு கல்லூரி ஆரம்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு லேப்டாப் கொடுத்துதான் பயன் கிடைச்சிருக்கும். ஆனா 3 ஆண்டு பட்டப்படிப்பு முடிச்சு அவர்கள் வெளியிலே செல்கின்ற பொழுது அவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறீங்க. அதனால என்ன பயன்? இதெல்லாம் எதற்காக கொடுக்குறாங்கன்னா, வருகின்ற தேர்தலில் திமுக தோல்வி அடைந்து விடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் இந்த லேப்டாப் அவசரமா கல்லூரி மாணவர்கள் கொடுக்குறாங்க. நாம கொடுத்தது ஓட்டுக்காக கொடுக்கல, மாணவனுடைய திறமையை வளர்ப்பதற்காக லேப்டாப் +1 +2 மாணவர் கொடுத்தோம். ஆனா திமுக பட்டப்படிப்பு படிக்கின்ற மாணவர் கொடுக்குறீங்க, நாங்கள் வரவேற்கிறோம், அதை வேண்டான்னு சொல்ல. ஏன்னா அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முதலமைச்சருக்கு நன்றி. ஆனால் அதே வேளையில் அந்த திட்டத்தை குறித்த காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தால் மாணவர்களுக்கு பயன்பெற்றிருக்கும். அதை குறித்த நேரத்தில் அதை செயல்படுத்தாத காரணத்தினாலே அந்த திட்டம் முழுமையாக நம்முடைய மாணவர்களுக்கு பயன் தரவில்லை. தேர்தலுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த அரசு இன்றைக்கு நிறைவேற்றி கொடுக்க என்பதை மட்டும் மாணவர்கள், இளைஞர்கள் உணர்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன்.